இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தனுஷ் அவர்களுடைய 50வது படமான ராயன் இருக்கு இல்லையா, ஸோ திரையரங்களில் ரிலீஸ் ஆகி பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான வரவேற்பு அப்படின்றத வாங்கி கூச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 மந்த், அதாவது ஜூன் மாதம் வரைக்குமே வந்துட்டு கோலிவுட் இருக்கு இல்லையா, கோலிவுட் தமிழ் உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோலிவுட் சினிமா உலகத்தில் பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன படங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸுடைய படங்கள் அப்படின்னு வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 6 மந்த்தில் பார்த்தோம் அப்படின்னா சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்குமே மோலிவுட் இருக்காங்க இல்லையா, அவங்க அடிச்சு தூக்குனாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல படங்களை கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக 100 crores கிளப் அப்படின்றத அவங்களுடைய படங்களை ஜாயின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மொதல் 6 மாதம் இருக்கு இல்லையா, அது உன்னது, அடுத்த 6 மாதம் என்னது அப்படின்ற மாதிரி ஜூனுக்கு அப்புறமா பார்த்தோம்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸினுடைய படங்கள் லைக் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, ரஜினியாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசனாக இருந்தாலும் சரி, விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், விக்ரம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டாப் ஹீரோஸுடைய படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரேஸில் பார்த்தோம் அப்படின்னா முதல் சேவலாக தன்னுடைய ராயன் படத்தை தனுஷ் இறக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ராயன் படமுமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆக்டிங்கில் ஒரு படம் வருது அப்படின்றப்பே எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனோட தான் வரும். ஏன்னா தன்னை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆக்டராக தனுஷ் இருக்கார் இல்லையா, அசுரன்லையா இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு முந்தின படங்கள்லையா இருந்தாலும் சரி ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தனுஷுடைய ஒவ்வொரு படத்தின் மூலமே பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்ட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். 50வது படம் தனுஷனுடைய கெரியரில் பார்த்தோம் அப்படின்னா 50வது படம் அப்படின்றது ஒவ்வொரு ஹீரோஸ்க்குமே ஒரு ரொம்ப பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தனுஷை பொறுத்த வரைக்குமே அவருடைய 50வது படத்தை அவரே இயக்க போறாரு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா பல டாப் ஹீரோஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா 50வது படம் அப்படின்றது ஃபெயிலியராக போயிருக்கு. விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா 50வது படம், இந்த 100வது படங்கள்லாம் கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தனுஷே வந்துட்டு டைரக்ட் பண்றாரு அப்படின்னும் போது அந்த படத்தின் மேலே இன்னும் எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண பவர் பாண்டி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். அதில் வந்துட்டு செம்மையா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு தனுஷ். ஸோ அதனால இயக்குனராக கண்டிப்பாக தனுஷ் ஜெயிச்சிடுவாரு அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட இந்த டைம் ஆக்ஷன் கதை மாதிரி ஒன்று ட்ரை பண்ண போறாரு. அதில் எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் ஜெயிக்க போறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபேமிலி டிராமாவில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு, அதில் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் ராயனுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் பெருசாக ஏதோ தனுஷ் குக் பண்றாரு அப்படின்றது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் தனுஷ் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள்லாம் என்ன, அதை தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாப்புலரான ஃபேஸஸ் இந்த படத்தில் இருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா துஷாரா விஜயனா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இன்னொரு பக்கத்தில் பிரகாஷ் ராஜ், செல்வராகவன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேஸ்ட் அண்ட் க்ரூவோட தான் இந்த படம் அப்படின்றது உருவாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரு டேரக்டராக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்துட்டு அந்த சீன்ஸ் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதையே தனுஷ் பக்குவமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சந்தீப் கிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்ஜே சூர்யாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு சிலரை தான் நோட் பண்ணி சொல்கிறோம், இதை தாண்டியும் எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி டேரக்டராக பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்து உள்ள போட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அங்கங்கே யார் யாரை எப்பப்போ யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேரக்டராக கரெக்டாக வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு டேரக்டராக வேலை வாங்கியிருக்கக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது அந்த ஆக்டர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயே இருந்தாலும் சரி, இல்லை டைலாக்ஸ்லேயே இருந்தாலும் சரி, அவங்க டெலிவர் பண்ணக்கூடிய விதத்திலே பார்த்தோம் அப்படின்னா டேரக்டராக தனுஷ் இதுக்காக எக்கச்சக்கமாக உழைச்சிருக்காரு அப்படின்றது கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படம் பார்த்த எல்லாருமே தனுஷ் இந்த படத்தில் ஹீரோவாக தெரிஞ்சாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா டேரக்டர் தனுஷ் இருக்கார் இல்லையா, டைரக்டர் தனுஷ் பார்த்தோம்னா ஹீரோ தனுஷை ஒரு படி ஓவர்டேக் பண்ணி போயிட்டாரு, டைரக்டரா அட்டகாசம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அம்மா அப்பாவை இழந்த ஒரு பையன் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய 2 தம்பிகள் ஒரு தங்கச்சி, அவங்களை கூப்பிட்டுட்டு சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா 2 டான்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு மாட்டிக்கிறாரு. அதில் ஒரு டான் தான் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஜே சூர்யா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த 2 டான்ஸ்னால தனுஷனுடைய லைஃப்ல அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றது நடக்குது, அவருடைய தம்பி தங்கச்சிக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்றது வருது. ஸோ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச ராயன் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது தம்பி தங்கச்சிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுது, அந்த விஷயங்கள் பண்ணும்போது அந்த கேரக்டர் சந்திக்கக்கூடிய துரோகங்கள் என்ன, அந்த கேரக்டருடைய மன ஓட்டம் என்ன அப்படின்றது தான் இந்த படமே அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அட்டகாசமாக கொண்டு போயிருக்காரு. அப்போ செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருக்கு. பட் ஒவ்வொரு சில இடங்கள்ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மைனஸஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் பாசிட்டிவும் இருக்கும்
நெகட்டிவுமே இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் எல்லாத்தையும் யூஸ் பண்ண விதங்கள் இருக்கு இல்லையா, லைக் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டினது அப்படின்றதே ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் அப்படின்னே சொல்லலாம். பெரிய பாய் அப்படின்னு சொல்கிறதா இப்போ அவருடைய பட்டப்பேராகவே மாறி இருக்கு. ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா என்ன சாதாரணமாலாம் யாரும் இசை புயல் அப்படின்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே பார்த்தோம்னா கணக்கச்சிதமாக படம் இருக்கு இல்லையா, படத்தில் பொருந்தி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராயன் படத்தினுடைய ரொம்ப பெரிய பில்லர், அதுவும் ஸ்ட்ராங்கான பில்லராகவே ஏஆர் ரஹ்மான் தான் மாறி இருக்காரு. பின்னணி இசையிலுமே பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பல சீன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பின்னணி இசை இருக்கு இல்லையா, ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசை அப்படின்றது தான் படத்தில் வந்துட்டு எங்கெங்க பதட்டம் அப்படின்றத உருவாக்கணும், எங்கெங்க பயம், எங்கெங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றத உருவாக்கணுமோ அது எல்லா வேலைகளுமே ஏஆர் ரஹ்மான் அவர் இழுத்து போட்டு செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் பார்த்தோம்னா ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தான் ஏன் இசை புயல் அப்படின்றத மறுபடியும் ஏஆர் ரஹ்மான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா எஸ்ஜே சூர்யா இருக்கார் இல்லையா, அவராக இருந்தாலும் சரி, பிரகாஷ் ராஜா இருந்தாலும் சரி, செல்வராகவனா இருந்தாலும் சரி, இந்த 3 லெஜண்ட்ஸுமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த வேலைகள் அப்படின்றத கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு மற்ற 2 பேரோட கம்பேர் பண்ணும்போது டைம் கொஞ்சம் கம்மி வர அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு இருந்தாலும் கூட அவர் வரக்கூடிய டைமில் அவரால் என்ன வந்துட்டு அந்த ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு முக்கியமான ஆட்கள் தான் போடுவோம். பட் அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான டைம் அப்படின்றத கொடுத்து எடுக்க முடியாது. பட் அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு அதிகப்படியான டைம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் இன்னொருத்தரையும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா வரது கொஞ்ச நேரமாக இருந்தாலும் கதையில் முக்கியமான ஆளாக இருப்பாங்க, அதனால முக்கியமான கேரக்டர் தான் போடணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸஸ் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் கூட அவங்க ஸ்க்ரீனில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு போகிறது அப்படின்னு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை நம்ம சொல்லிடலாம். பட் அந்த 2.5 மணி நேரம் படத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த டேரக்டருக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படின்றதுனால தனுஷால முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராகவும் பண்ணியிருக்காரு. பட் ரைட்டிங் இருக்கு இல்லையா, ரைட்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ரைட் பண்ணதில்லை, நம்ம சினிமா எடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் தெரியும் இல்லையா. ஏன்னா நான் படம் பார்க்குறேன், எனக்கு படம் பிடிச்சிருக்கு, பாசிட்டிவ்ஸ் தெரியுது. ஓகே, இந்த படத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த மைனஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தேடும்போது ரைட்டிங்கில் தனுஷ் இருக்கார் இல்லையா, அவர் இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொல்லிட்டேன், எனக்கு அது வந்துட்டு பெருசாக தெரில. பட் படத்தினுடைய மைனஸாக வெளியே இருக்கக்கூடியவங்க விமர்சகர்கள் சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அழுத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த திரைக்கதை அப்படின்றத சூப்பராக கொண்டு போன தனுஷ் பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் அது வந்து லைட்டாக கோட்டை விட்டாரு. அந்த இடத்துலையும் கரெக்டாக ஸ்கோர் பண்ணி கொண்டு போயிருந்தாரு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக ரொம்ப டாப் டேரக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வரிசைகளில் தனுஷனுடைய அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றது ரிலீஸ் ஆகி தான் வந்துட்டு எப்படி ஆக்டிங்கில் ஒரு அசுரன் அப்படின்னு சொல்லி தனுஷ் ப்ரூவ் பண்ணாரோ அதே மாதிரி டேரக்ஷன்லையும் நான் ஒரு அசுரன் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இப்போ ஒன்றும் கெட்டு போல, தனுஷ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட எக்கச்சக்கமான டைம் இருக்குது. அடுத்தடுத்த படங்களில் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கரெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைரக்ஷன்லையும் தான் ஒரு அசுரன் அப்படின்னு சொல்லி தனுஷால ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ராயன் படம் பார்த்துட்டீங்களா? ராயன் படத்தை பற்றின உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.